أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அளப்பெரும் கிருபை ரஹ்மத் கொண்டும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத் கொண்டும் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வல் ஆஹிரத்து ஹைரும் வ அப்கா. சதகல்லாஹுல் அலியுல் அலீம். அல்ஹம்துலில்லாஹ். இது நரக விடுதலை நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்டு வாங்கக்கூடிய 10ல் நம்ம இருக்கிறோம்மா. கடைசி 10, இறுதி 10ல் இருக்கிறோம். மகத்தான லைலத்துல் கத்ர் இரவுங்கிற பெரிய பொக்கிஷத்தை உள்ளடக்கிய ஒரு நாட்கள் நம்மளை விட்டு கழிஞ்சிட்டு இருக்குமா. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம சிந்தனையா நினைக்கிறது என்னன்னு சொன்னா, நமக்கு எந்த சிந்தனை இருந்தா சொர்க்கத்தை நம்ம அல்லாட்ட கேட்கிறோம், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறோம். நம்ம அல்லாஹும் அஅதிக்னா மினன்னாரி வஅத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட இந்த துஆவை நம்ம கேட்கிறோம். இந்த 10ல் அதிகமா யார நரகத்தை விட்டு என்ன பாதுகாத்துடியா அல்லாஹ், எங்களுக்கு சொர்க்கத்துல நுழைய வச்சு விடியா அல்லாஹ். இந்த 2 சிந்தனையும் வர்றதுக்கு நமக்கு முதல்ல ஒரு முக்கியமான நம்பிக்கை வரணுமா. நம்முடைய ஈமானுடைய கிளைகள்ல முக்கியமான ஒரு கிளை ஆகிரத் மேல நம்பிக்கை. கண்டிப்பா மறுமை நாள் ஒண்ணு இருக்குது, அல்லாஹ் நிச்சயம் எழுப்புவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக வேணுமா. இப்போ இந்த சமகாலத்துல நடக்கக்கூடிய சில விஷயங்களையும் வச்சு பாக்குறப்போ நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்த முடியுமா. ஒரு சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, எங்க அல்லாஹ்வுடைய உதவி எங்க போச்சு, மக்கள் இப்படி அடிபடுறாங்க, திடீர்னு அல்லாஹ்வுடைய உதவி மாயாஜாலமா வரலாமே அப்படி மனசு சில நேரங்கள்ல கேட்டு பலகீனப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, சஹாபாக்கள் போய் இந்த கேள்வியை போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் தாங்கவே முடியல எங்களால சோதனை, நீங்க இப்படி பிரச்சனையா வருதே, அல்லாஹ் உதவி செய்யக்கூடாதான்னு கேட்டப்ப என்ன பதில் சொன்னாங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த ஈமானுக்காக ரம்பத்தால உடல் சீவப்பட்டுச்சு, அப்ப கூட அவங்க பொறுமையா தான் இருந்தாங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ காலம் திரும்பி தஜ்ஜாலியத்தினுடைய குழப்பங்கள் நிகழக்கூடிய காலத்துல நம்முடைய ஈமான மறுபடியும் அந்த லெவலுக்கு உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோமா. நடக்கிற நிகழ்ச்சிகளை கொண்டு நம்ம அப்படியே ஈமான நம்ம பற்றி பிடிச்சுக்கொள்ளணும்னு சொன்னா ஒன்னொன்னுலையும் வேற ஒரு கண்ணோட்டம் வேணும். இப்ப அல்லாஹ் இப்படி இந்த மாதிரி எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்குதே, நோன்பு நேரத்துல மக்கள் கஷ்டப்படுறாங்களே ஒரு பக்கம் இருந்தா கூட, நமக்கு எல்லாருக்கும் படிப்புன்னு இவ்வளவு கஷ்டத்திலையும் அந்த மக்கள் ஈமானோட இருக்காங்களே, இவ்வளவு கஷ்டத்திலையும் அந்த மக்கள் தொழுகிறாங்களே. இன்னைக்கு பைத்துல் முகத்தஸ்ல அடிச்சு விரட்டப்படுறாங்கம்மா. யோசிச்சு பாருங்களேம்மா, ஒரு தராவி தொழுகிறதுக்கு உயிரை பணையம் வைக்க வேண்டியதா இருக்குமா. ஒரு தராவி தொழுகிறதுக்கு பைத்துல் முகத்தஸை போய் தொழ போறாங்க முஸ்லிம்கள், விட்டு கூட எங்கேயோ ஒரு பள்ளி அமைச்சு தொழுதுறலாம். இந்த பைத்துல் முகத்தஸோட உரிமை இந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வேணுங்கிறதுக்காகத்தான் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. போய் நின்று தொழுகிறாங்கன்னு சொன்னா அந்த மக்களோட ஈமான் எப்படி இருக்கு. அப்ப ஒரு பக்கம் பாக்குறப்போ அவங்க அடிபடுறத பாக்குறப்போ அல்லாஹ் இப்படி அடிபடுறாங்களே, அல்லாஹ்வுடைய உதவி அவங்களுக்கு வரலையே நினைக்கிறதா இருந்தாலும் நமக்கு ஈமான் இந்த காலகட்டத்துல நம்முடைய ஈமான இந்த மாதிரி நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் அவர்களுக்கு இந்த ஆபத்துக்கு இடையிலையும் அவங்க தொழுகிறாங்க. அப்போ நாம நம்முடைய தொழுகைகளை எப்படி வச்சிருக்கோம், சாதாரணமா இருக்கோம், நம்ம எந்த ஆபத்தும் இல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்ம தொழுகை எப்படி இருக்கு. இவ்வளவு ஆபத்துக்கு இடையிலையும் நோன்பு வைக்கக்கூடிய மக்களாக, தொழக்கூடிய மக்களாக, தங்களுடைய உயிரை பணைய வைக்கக்கூடிய மக்களாக அவங்க இருக்கிறாங்க. அவங்களோட ஈமான்ல ஒரு சின்ன ஒரு துளி கூட மாற்றம் வரலமா. மாஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இந்த பாரசீகம் ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு தெரியுமாமா. இன்னைக்கு லா இலாஹ இல்லல்லான்னு கலிமால ஓங்கி இருக்கிற இந்த நாட்டுல நெருப்பு எரிஞ்சிட்டு 1000 வருஷம் அணையாத நெருப்பு இருந்துச்சாம். அந்த நெருப்பை அணையவே விடுமா. நெருப்பை வணங்கக்கூடிய மக்களாகத்தான் அவங்க இருந்திருக்கிறாங்கம்மா. நம்முடைய சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வரலாறுல இது நல்லா நமக்கு தெரியும். நம்முடைய சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்க இன்னைக்கு இருக்கிற ஈரான்ல இருந்து வந்தவங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான் நாட்டுல இருந்து வந்தவங்க. அந்த பாரசீக நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் நெருப்பை வணங்கக்கூடிய மக்களாக இருந்திருக்காங்க. அந்த நெருப்பை வணங்கக்கூடிய மக்கள்ல பிறந்த ஒரு புள்ளதான் அவங்க. நல்லா அத்தா பிரியமா இருப்பாங்க, நல்ல வசதியான வீடு. ஆனா நெருப்பு மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, அந்த மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்திருக்குது. அந்த நேரம் பார்த்து அந்த ஈரானுக்குள்ள அந்த காலத்துல இஸ்லாம் கிடையாது இல்லம்மா. நபிசலாசம் இங்க வந்திருக்காங்க. எங்கன்னா இன்னும் நபித்துவமே நபிசாசம் அவங்களுக்கு வரல. அந்த மாதிரி ஒரு காலகட்டம். அப்ப யாருக்கும் எது உண்மைன்னே தெரியாது, அப்படி உள்ள காலகட்டம். அப்ப கிறிஸ்துவம் தான் இருந்துச்சு. அப்ப கிறிஸ்தவர்களுடைய குழு ஒண்ணு அந்த ஊருக்குள்ள வருது. அந்த ஊருக்குள்ள வந்த உடனே என்ன செய்யறாங்கன்னா, அந்த குழு அவங்க சொல்லக்கூடிய போதனைகள்லாம் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இவருக்கு இந்த நம்பிக்கை இல்லாம இருந்ததுக்கும் அதுக்கும் இவருக்கு அந்த போதனைகள் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டாருனாமா, அந்த கொஞ்சம் போய் அங்க உட்கார ஆரம்பிக்கிறாரு. அத்தா பார்த்துட்டு இவருக்கு பிடிச்சி வச்சிடணும், இவருக்கு புத்தி மாறி போயிடும், எங்க நம்முடைய மதத்தை விட்டு எனக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த ஈரானிய மக்களுடைய அந்த ஈமான் நினைச்சே பார்க்க முடியல. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஷஹீதாக போறேன் நல்லா தெரிஞ்சே தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்றாங்க.
அவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்ல போனா கஃன் போட்டுட்டு பதவி ஏற்றுக்கொள்ற மாதிரி ஒரு உறுதிமா. அப்போ மாஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ் போராடக்கூடிய அந்த குணம் இதெல்லாம் பாக்குறப்போ அந்த காலம் நினைவுக்கு வருது. அப்போ என்ன பண்றாங்க, அவங்க தகப்பனார் வச்சு பூட்டிட்டாங்க. வச்சு பூட்டினது வீட்டை வச்சு பூட்டிட்டாங்க, எங்க போயிருவாரோன்னு. இவர் உள்ளேயே உட்கார்ந்துருக்கிறாரு, வீட்டை விட்டு வெளியில போக முடியல. ஆனா ரகசிய செய்தி அனுப்பிட்டாரு, நீங்க இருங்க, டெய்லி டெய்லி வந்து உட்கார என்னால முடியாது, ஆனா இந்த ஊரை விட்டு கிளம்பி போகக்கூடிய நாள் வரப்ப எனக்கு தகவல் தெரிவிச்சிருங்க, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறேன். சொத்து சொகம் அத்தை அம்மா சொந்த பந்தம் அது அவ்வளவு மனசுக்குள்ள தேட்டம். மனதுக்குள்ளான அந்த தேட்டம் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவங்க கிளம்ப போற நாள் செய்தி கிடைச்ச உடனே கம்பியை உடைச்சிட்டு உடுத்தின துணியோட அவங்களோட கிளம்பிட்டாங்க. கிளம்பி அப்படியே போய்கிட்டே இருக்காங்கம்மா. போய்கிட்டு இருந்த வழியில ஒவ்வொரு சர்ச்சிலையா போய் வேலைக்கு சேருவாங்களாம். ஒரு சர்ச்சு அந்த காலத்துல இந்த குரு இருக்குல்லமா, அதுல போய் நின்றுக்குருவாங்க. அவங்களுக்கு சொந்த பந்தம் யாருமே இல்ல, போயிருவாங்களாம். போய் அங்க போய் காலங்காலத்து ரொம்ப நாளைக்கு அவங்களுக்கு வயசு 150க்கு மேல இருந்தாங்களாம்மா. அவங்க ரொம்ப நீண்ட வயசு அப்படியே இருப்பாங்களாம். இருந்தா உண்மை எங்கேயுமே இல்லைம்மா. ஒரு இப்ப மத குருட்ட போய் வேலைக்கு போறாங்க, அவர் மக்களை பூரா ஏமாத்தி ஏமாத்தி காசு பணத்துக்கு தகையெல்லாம் புடுங்கி புடுங்கி தேவாலயத்துக்கு அடியில இருக்கக்கூடிய தரையை தோண்டி தரைக்குள்ள புதைச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கடைசியா ஒரு நாள் இறந்து போயிட்டார். இறந்து போனோன்னா இவர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு, உங்க மதகுரு ஏமாத்தினாரு, இந்த நகையெல்லாம் உள்ள இருக்கு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அதை விட்டு கிளம்பி வந்துட்டாரு. இப்படியாக வர்றாருமா. ஆனா அவருக்கு அந்த நம்பிக்கை எதை தேடி வந்தாரோ அந்த மன திருப்தி அவருக்கு கிடைக்கவே இல்லை. கடைசியா ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல ஒரு தேவாலயம் இருக்கு, அது இருக்க மதகுருட்ட போய் வேலைக்கு போய் சேராங்க. இவர் வேலைக்கு போறது அந்த அவருக்கு உலகம்தான் தேவையா இருந்துச்சுன்னா எங்கேயாவது போய் அவர் பொழப்பு நடத்திருக்கலாம், இல்ல சொந்த ஊர்லயே இருந்திருக்கலாம். அவருக்கு என்ன காசு பணம் இல்லாமையா வெளியே வந்தாருமா, வேலைக்கா வெளியே வந்தாரு. அவருக்கு உள்ளுக்குள்ள உண்மையினுடைய தேட்டம், யாரு ரப்புன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற தேட்டம். அப்படியே வந்து வந்து என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா, ஈரான்ல இருந்து பிரயாணத்தை பாருங்கம்மா, வந்து கடைசியா ஒரு மதகுருட்ட வந்து சேர்றாங்க. அவருக்கு நல்ல பணிவிட செய்யறாங்கம்மா. அவர் இறக்க போற நேரம் வந்தப்ப அவருக்கு இவர் மேல ரொம்ப பிரியம் ஆயிடுச்சு. அவர் சொல்றாரு, மகனே நீங்க வந்து ஒரு உண்மையை தேடிதான் இப்படி கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனா நீங்க தேடக்கூடிய உண்மை இங்க யாருக்கிட்டையும் இல்ல. இனிமேலு பழைய வேதங்களுடைய அறிவிப்புப்படி கடைசி தூதர் ஒருத்தவங்க வருவாங்க. அந்த தூதர் வந்து எந்த இடத்துல வருவாங்கன்னா, பெரித்த மரங்கள் அடர்ந்த ஒரு இடத்துல அந்த இறுதி தூதர் வருவாங்க. அந்த தூதர்கிட்ட தான் நீங்க தேடக்கூடிய உண்மை இருக்கும். அப்போ இவர் சொல்றாரு, நீங்க பாட்டுக்கு இப்படி ஒரு அடையாளம் சொல்லிட்டீங்க, நான் எப்படி தேடுவேன் நானு? ஏன்னா உண்மையை தேடணும்னு சொன்னா அல்லாஹ் அதுக்கு வழி கொடுப்பாமா. நம்ம வந்து எனக்கு இது வேணும், நான் எப்படியாவது அல்லாஹ்வுடைய பாதையில வரணும்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு வழி அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். அப்போ இவங்க சொன்ன உடனே அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த இறுதி தூதர் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ரெண்டே ரெண்டு அடையாளம் இருக்கு. அவர் வந்து தர்ம பொருளை சாப்பிட மாட்டாரு, அன்பளிப்பா வந்தா வாங்காம இருக்க மாட்டார், அன்பளிப்பை கண்ணியப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் அவருடைய இடுப்புல முட்டை வடிவத்துல ஒரு மச்சம் ஒண்ணு இருக்கும் அவருடைய விழாப்புறத்துல. இந்ததான் அடையாளம் அப்படின்ட்டாங்க. இவரும் தேடுற, எங்க போய் தேடுவார், பேரிச்ச மரம் எல்லா ஊர்லயும் இருக்கும், எந்த ஊர்லயும் இவருக்காமா தெரியும். அப்படியே வந்துகிட்டே அவர் பாட்டுக்கு அதை விட்டு வளர்ந்து வந்துட்டே இருக்காரு. எங்க திருப்பி மதகுருக்கு போல அவர், ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு உண்மை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அவர் பாவம் வந்துகிட்டு இருக்கப்ப அந்த காலத்துல மனுஷரை பிடிச்சிட்டு போற கூட்டம் இருக்குமா, அப்படி பிடிச்சு கொண்டு சந்தையில வித்துருவாங்களாம். இவர் பேன் வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு கொல்ல கூட்டம் போய் அப்படியே அவரை பிடிச்சு கொண்டு போய் சந்தையில கொண்டு போய் வித்துட்டாங்க அடிமையா, காசை வாங்கிட்டு போயிட்டாங்க. அவர் அந்த முதலாளி கூட்டிட்டு கரெக்டா எங்க வர்றாருன்னா மதினாவுக்கு வர்றாரு. அல்லாஹ் எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறான் பாருங்க. மதினாவுக்கு வந்துட்டாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் வரல, எங்க வரல, மதினாவுக்கு வரல. அவரு அடிமையா வேலை அவர் அந்த இடத்த பாக்குறப்ப இந்த இடமா இருக்குமோன்னு தோணுது, பேரிச்ச மரம் நிறைஞ்சு இருக்குது. ஆனாலும் நம்பிக்கையில வழியெல்லாம் பேரிச்ச மரம் இருக்குமே, அது என்ன தெரியும் அவருக்கு. அவர் அந்த யூதன்ட்ட கடுமையா வேலை பார்த்துட்டு இருக்காருமா, இப்படியே இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா நமக்கெல்லாம் பிறப்புல கிடைச்ச இந்த பாக்கியத்தை நம்ம வந்து நினைக்கிறதுக்காக கண்டிப்பா இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்கணுமா. அப்ப என்ன பண்றாங்க, உடனே அவங்க அப்படி போயிட்டு இருக்கப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்கிற செய்தி வருது. செய்தனுக்கு மனசு அப்படி துடிக்குது, அவர் போய் பாத்துறணும். அவர் ஆனா அவர் நம்ப மாட்டார், அவருக்கு வந்து நிறைய ஏமாந்து போனதாலும் உடனே நம்ப மாட்டேன்ட்டார். அதெல்லாம் செக் பண்ணி பாத்துறணும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, காலையில இருந்து அவங்க எஜமானுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையும் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி கொஞ்சோண்டு பேரிச்சம்பழத்தை கையில எடுத்துட்டு நேரா பள்ளிவாசலுக்கு போறாரு. அந்த முகத்தை பாக்குறதுக்கே ஆனந்தமா இருக்குமேமா. கொண்டு போய் தர்மத்துக்காக கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டேன். பிஸ்மில்லா அதை அன்போட வாங்கி கொண்டு அங்க இருக்க ஏழைகளுக்கு கொடுத்து சாப்பிடுங்கன்ட்டாங்க. நான் வாயில வைக்கவே இல்லை. மறுநாள் அதே மாதிரி உழைச்சு கொஞ்சோண்டு பேரிச்சம்பழத்தை எடுத்து கொண்டு போய், இது உங்களுக்கு ஹதியாவா கொண்டு வந்திருக்கேன், அன்பளிப்பா கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அதுல இருந்து பிஸ்மில்லா சொல்லி ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில வச்சு சாப்பிடுறாங்க. இப்போ முதல் அடையாளம் சரியா போயிடுச்சு. அப்போ ரெண்டாவது அடையாளத்தை பார்க்கணுமே, எப்படி ஒரு சபையில போய் அவங்க மேல் சட்டையை கழட்டு சொல்ல முடியுமா அவங்களால? மேலே துண்டு போட்டிருக்காங்க. நம்ம மாதிரி சட்டையா அந்த மாதிரி வசதி இல்லைம்மா, துண்டு தான் போட்டு இருந்திருக்காங்க. அல்லாஹ் வந்து அனுபவிச்சு கொடுத்துட்டான் அவங்களுக்கு.
என்னுடைய அடியார் உங்களுடைய அடையாள தேடி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய மேல் துண்டை லேசா நழுவ விடுறாங்க. அந்த இடத்துல முட்டை வடிவத்துல இருக்க மச்சத்தை பார்த்தோன்னா அப்படியே கண் கலங்கி துடியா துடிச்சு கையை பிடிச்சிட்டாங்க. உங்களை தேடிதான் நான் அலைஞ்சேன் இறை தூதரே, உங்களை தேடிதான் நான் அலைஞ்சேன், நான் களிமா சொல்லிடுறேன் நான் அப்படி சொல்லிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு களிமா சொல்லிட்டாங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கம்மா இந்த களிமாவுக்காக. கஷ்டப்பட்டு களிமா சொல்லிட்டாங்க. சொல்லி முடிச்சுட்டா யூதன் கிட்ட வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சு இஸ்லாத்துக்கு வந்துட்டு இன்னும் போய் அடிமையா இருக்கிறேன்னு ஒரு கவலை சொல்றாங்க. என்று இனி உறக்கூடிய காலத்தை நான் வந்து இஸ்லாத்துக்கான போர்களில் கழிக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்களுக்கு உதவியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் இப்படி அடிமையா இருக்கிறேன்னு யாரை சொல்லலாம், என்னை விடுவிக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னு சல்லல்லாஹு சொல்றாங்க என்ன செய்யணும்னு கேட்டுவாங்க. அப்ப அந்த எஜமான் சொல்றான் 300 பேரிச்சம்பழம் நட்டு வைக்கணுமா. பேரிச்ச மரம் நம்ம சாதாரணமா நட்டு தென்னை மரம் வெட்டுவாங்கல்ல அந்த மாதிரி குழி தோண்டிதான்மா 300 குழி வெட்டணும் முதல்ல. இப்போ 2-3 குழி வெட்டுறதுக்கே பிள்ளர் குழி வெட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கம்மா. 300 குழி வெட்டி 300 பேரிச்சம் மரங்களை நட்டு வச்சுட்டா நீங்க விடுதலை ஆகி போகலாம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரோ சொல்லா இப்படி ஒரு வேலை சொல்றாங்க, கவலைப்படாதீங்க. சஹாபாக்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்து ஆளுக்கு ஒரு குழி தோன்றாங்க. குழி தோண்டி ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழம் நட்டு வைக்கிறாங்க. இன்னைக்கும் நீங்க மதினாவுக்கு போனீங்கன்னா சல்மான் ஃபார்சி தோட்டம் இருக்குதுமா, மறக்காம போயிட்டு வந்துருங்க இன்ஷா அல்லாஹ். அங்க பேரிச்சம்பழம் இருக்கும், பேரிச்சம்பழம் சாக்லேட் சின்ன சின்ன ஃபேக்டரி மாதிரி வச்சு அது விற்பாங்க. சல்மான் ஃபார்சி பேரிச்சம்பழ தோட்டம்னே அந்த பாரம்பரிய தோட்டம் இன்ன வரைக்கும் இருக்குதுமா அங்க. மாஷா அல்லாஹ் பராமரிச்சுட்டு வர்றாங்க. அதை அவங்க என்ன அபிசாசமுடைய பரக்கத்தான முபாரக்கான கரத்தை கொண்டு நட்ட பேரிச்ச மரங்களுடைய வாரிசுகள் அது எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ். அதுல உள்ளது அது அல்ஹம்துலில்லாஹ். அது அல்ஹம்து நட்டு வச்சு அவங்களை விடுதலை பண்ணினாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸல்லல்லாஹு அவங்களோடயே பிரயாணிச்சாங்க. இப்படி அந்த பாரசீக நாட்டுல இன்னைக்கு ஈமானுடைய கொடி. மாஷா அல்லாஹ் யோசிச்சு பாரு. எதுக்கு சொன்னேன்னா அந்த பாரசீக நாடு, அந்த நாட்டை விட்டே ஈமானுக்காக சல்மான் ஃபார்சி வெளியேறின ஒரு நாட்டுல இன்னைக்கு ஈமானுக்காக போராடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ். அந்த அந்த ஈமான் நமக்கு ஒரு படிப்பினையா இருக்கணும். அப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து எப்படி படிப்பினை எடுத்துக்கணும், அல்லாஹ் இந்த சிரமத்திலையும் ஈமானா இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கன்னா அப்போ நாங்க எங்களுடைய ஒரு நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கையில எங்களோட ஈமான் எப்படி இருக்கணும், நாங்க எப்படி அந்த ஈமான்ல இருக்கணும். அதுக்கு காரணம் என்னன்னா முழுக்க முழுக்க ஆகிரத்மா, மறுமையுடைய நம்பிக்கை. கோழை வந்து தினம் சாகுறான், வீரன் ஒரே ஒரு தடவை தான் சாவான். வீரனுக்கு ஒரு சாவு தான், என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு மௌத்தா போயிடுவோம். ஆனா கோழைக்கு இன்னைக்கு செத்துருவோமோ நாளைக்கு செத்துருவோமோ அப்படி பண்ணிடுவோமோ இப்படி பண்ணிடுவோமோ பயம் இருந்துகிட்டே இருக்கும். அவனால வந்து நிம்மதியாக இருக்கவே முடியாது. மரணத்துக்கு பின்னாடி ஒரு முஸ்லிம்களை பார்த்து ஏன் மற்றவர்களுக்கு பயம்னா மரணத்துக்கு பயப்படாத கூட்டம் இது. ஏன்னா நம்மளுக்கு மரணம் முடிவு இல்லை, நமக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு மௌத்தா போயிடுவோம், மௌத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கைக்கு நம்ம போக போறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது மாஷா அல்லாஹ் அந்த சந்தோஷம் நமக்கு எப்பவுமே அந்த அந்த ஒரு நினைப்பு தான் மற்றவர்களுக்கு முஸ்லிம்களை பார்த்தா ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. அந்த ஒரு தன்மை நம்மக்கிட்ட இருக்குமா, அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்னொரு படிப்பினமா எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஏன்னா அவன் பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்காந்துருக்கான், ஒரு இலக்கை நிர்ணயிச்சு ப்ரோக்ராம் பண்ணிடுறான், கரெக்டா இங்கிருந்து போய் அந்த ஏவுகணை போய் அடிச்சுட்டு வருது. எவ்வளோ ஒரு ஆச்சரியத்தை பாருங்களேம்மா. அவரு கொமைனி வந்து ஆயத்துல்லா கொமைனி வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கிறாரு. எப்படி துல்லியமா கணிச்சிருந்தா பங்கர் பஸ்டரை கொண்டு கரெக்டா அவர் வீட்டுக்குள்ள வந்து அவர் எங்க இருக்கிறார் நடமாட்டத்தையும் கணிச்சு அந்த வீட்டுக்குள்ள கொண்டு குண்டை போட்டு போயிருப்பாங்க. அப்போ அழியக்கூடிய மனித மூளைக்கே இவ்வளவு தூரம் கண்காணிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குன்னா அல்லாஹ் நம்மளை எப்படி கண்காணிச்சுட்டு இருப்பான்னு யோசிக்கணும். இன்னைக்கு அயாத்துல்லா கொமைனியோட மகனும் வெளியே வரல, அவன் இஸ்ரேலுடைய அதிபதியும் வெளியே வரல. ஏன் தெரியுமா வெளியே வரல? பயம். அது இவருக்கு பயம் இருக்குதுன்னு வேற, இவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஈரானுடைய அதிபருக்கு பாதுகாப்பு கொடுத்து உள்ள வச்சிருக்கலாம். வெளியே வரக்கூட வந்தா ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்கம்மா, எங்க இருக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னு ஏதாவது ஒரு வகையில ஐடென்டிஃபை பண்ணி குண்டை போட்டு அடுத்த தலைவர் கொலை செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்கான்ல, அவன் கொக்கரிச்சிட்டு இருக்கானே, அவனுக்கு உயிர் பயம். யாருக்கு? நெத்தன்யாவுக்கு உயிர் பயம், வெளியே வர பயம், பங்கருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான். என்ன பயம்னா நான் எப்படி வெளியே வந்துட்டா என்னை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இருக்கு. மனிதன் எப்படியோ ஒரு வகையில சேட்டலைட் வைக்கிறான், அது வைக்கிறான், இது வைக்கிறான், கண்டுபிடிக்கிறான்னு சொன்னா நம்ம எப்படிமா அல்லாவோட விஷயத்த அலட்சியமா இருக்கும். சமகாலத்தை கொண்டு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய படிப்பினை என்னன்னா நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் ரப்பு நம்மள கண்காணிச்சுட்டு இருக்கிறான். மனித மூளைக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய சக்தி எவ்வளவு பெருசா இருக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள நம்ம மட்டும்தான் இருக்கிறோம்னு நினைக்கிறோம். இன்னைக்கு பிரைவசினே கிடையாதுங்கிறாங்கம்மா. பிரைவசினே ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு ஒண்ணுமே நம்ம பேசிட்டு உட்கார்ந்து இருந்திருப்போமா, நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். நானே பயந்துட்டேம்மா. அதுல இருந்து சாதாரணமா வந்து உடைமாற்றப்ப கூட போனுக்கு தான் முதல்ல ஸ்கிரீன் போடுறது. தேங்காயை உடைக்க போறோம், தேங்காய் எப்படிடா உடைக்கிறதுன்னு வீட்டில் பேசிட்டு இருக்கோம். ஃபோன் வந்துச்சுமா, சரின்னு ஃபோனை எடுத்து பார்த்துட்டு இருந்தா நோட்டிஃபிகேஷன் வருது, தேங்காயை எப்படி உடைப்பது.
வரும். நிறைய ஆச்சரியமா இருக்குமா. நான் மட்டும் இல்ல, நான் இதை போய் சொல்றப்ப எல்லாருமே சொல்றாங்க, ஆலிமா எங்களுக்கும் பயமா இருக்கு, நாங்க இந்த டூருக்கு போலான்னு கிளம்பிட்டு இருந்தா உடனே அந்த ஊர்ல இருக்க ஹோட்டல்ஸுடைய அட்ரஸ் வருது நமக்கு. டூர் ஒரு கொடைக்கானல் போலாம் அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்கப்ப கொடைக்கானல் தங்குவதற்கு வசதியான ஹோட்டல்ஸ்ன்னு விளம்பரம் வருது. அப்ப நம்மள யாரோ கண்காணிச்சிட்டு இருக்காங்களோன்னு ஒரு பயம் எங்களுக்கும் ஏற்படுதுன்னு மத்தவங்களும் சொல்றாங்கம்மா. அப்ப எப்படியோ ஒரு வகையில நம்ம கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் உண்மை. 15-25 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல நெட் வந்துச்சு. அப்பதான் முதல்ல வந்துச்சுமா, கம்ப்யூட்டர் வந்த காலகட்டத்துல எங்களுக்கு சொன்னாங்க, கம்ப்யூட்டர்ல நீங்க அல்லாஹ் அப்படின்னு டைப் பண்ணிட்டாலே உங்களை கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்க, நீங்க யாரு, எங்க இருக்கீங்க கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப அந்த மாதிரி கண்காணிப்பு இருக்கக்கூடிய உலகத்துல இதை பார்த்து நம்ம பயப்படுறதோ பிரமிக்கிறதோ தேவையில்லைம்மா. என்ன நமக்கு வரணும்னா, அல்லாஹ் அழியக்கூடிய மனுஷ மூளை இப்படி கண்காணிக்குதுன்னு சொன்னா ரப்பு எப்படி எங்களை கண்காணிச்சிட்டு இருப்பான்? அலம் யாலம் பி அன்னல்லாஹ யரா, அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையான்னு சொன்னா அல்லாஹ் எங்களுக்கு எப்படி கண்காணிச்சிட்டு இருப்பான்? இத்தனை கோடிக்கணக்கான மூளைகளையும் யார் டிசைன் பண்ணிருக்கிறதுமா? அல்லாஹ். இவனோட மூளைக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு சொன்னா இது எல்லாம் டிசைன் பண்ணி இதுக்கு எல்லாம் சக்தி கொடுத்த அல்லாஹ்வுடைய ஆற்றல் எவ்வளவு பெருசா இருக்கும். அப்ப நமக்கு இந்த சமகாலத்தை கொண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை நம்மள அல்லாஹ் எப்படி கண்காணிச்சுட்டு இருப்பான்? 2வது படிப்பு நம்ம ரொம்ப பயம். இன்ஷா அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் நீ எங்களை கண்காணிச்சுட்டு இருக்க அப்படிங்கிற சிந்தனை எங்களுக்கு வந்துடணும் யா அல்லாஹ். ஏன்னா இப்ப இதெல்லாம் அவன் கண்காணிக்கிறதுக்கு என்ன காரணம்னா சேட்டிலைட் அனுப்புறான் அவன். இப்போ நம்முடைய ஃபோன் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா சேட்டிலைட் மூலமாக தான் நமக்கு அது சிக்னல்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. அதான் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேள்வி வந்துருச்சுமா, கொஞ்ச நாள் இருக்கக்கூடிய செயற்கை சேட்டிலைட்ஸை கொண்டே இவ்வளவு தூரம் கண்காணிக்க முடியும்னா இது இருக்கக்கூடிய மொத்த சூரிய குடும்பத்துல ஒரே ஒரு பூமியில மட்டும்தான் மனுஷன் வாழ்றாங்க, மற்ற எல்லாமே இயற்கைக்கோள். செயற்கைக்கோளுக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்குன்னா அல்லாஹ் இயற்கைக்கோள்களை கொண்டு நம்மளை கண்காணிச்சானா எதை விட்டு நம்ம தப்பிக்க முடியும்? எங்க போய் நம்மளால தப்பிக்க முடியும்? நவுதுபில்லாஹ் மின்ஹா. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணுமா. நமக்கு அந்த ஒரு சிந்தனை நமக்குள்ளாக வரக்கூடிய ஒரு நாள், ஒரு காலகட்டமாக இது இருக்குமா. அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கான். அல்லாஹ் நம்ம 1வது நம்முடைய ஈமான், அந்த சூழ்நிலையிலும் அவர்களால ஈமானோட இருக்க முடியும் பொழுது எப்படி நம்மளால தொழுகையை கைவிட முடியும்? நம்மளால எப்படி ஈமான் நமக்கு குறைய வைக்க முடியும்? அல்லாஹ் எங்களுடைய ஈமான் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்றோம். 2வது அந்த இவ்வளவு கண்காணிப்புக்குள்ள அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா நம்மள ரப்பு எப்படி கண்காணிச்சுட்டு இருப்பான் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. 2வதுமா எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து இலக்க வச்சிருக்கா, அது கரெக்டா போய் அடிக்குது. ஈரான்ல இருந்து இலக்கு வைக்கிறா, அது போய் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸை போய் அடிச்சுட்டு வருது. அங்க இஸ்ரேல்ல இருந்து அனுப்புறான், இங்க இருக்கக்கூடிய எண்ணெய் டேங்கி வெடிக்குது. அப்ப கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இல்லம்மா. என்ன செய்ய முடியாது? துப்பட்டி போட்டு பொத்தியா வைக்க முடியும்? என்ன பண்ண முடியும் அவங்களால? எவ்வளவுதான் இது வச்சிருந்தாலுமே அந்த இஸ்ரேலுடைய அயன் டோம் யாரு வந்தாலும் நாங்க ஒன்றும் செய்ய முடியாது அப்படியா கொக்கரிச்சிட்டு இருந்தா இன்னைக்கு அதுவே ஓட்ட விழுந்து உள்ளுக்குள்ள போய் குண்டு விழுகுது. அப்படிங்கிறப்போ இதெல்லாம் பாக்குறப்போ அல்லாஹ் நான் இவ்வளவு சக்தியா எங்கிருந்து எங்க கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள்லாம் வச்சிருக்கானா. கண்டம் விட்டு இன்னொரு கண்டத்துக்கு போய் தாக்கிடுமா, கரெக்டா துல்லியமா தாக்குமா. இதெல்லாம் பாக்குறப்போ எல்லாம் பிரமிச்சு போறப்போ ஒரு விஷயம் நமக்கு ஆறுதலா வருமா. என்னன்னா நாம இங்க உட்காந்துக்கிட்டே நம்ம வந்து ஒரு ஏவுகணை ஏவணும்னா கரெக்டா போய் மறுமையில போய் விழும் தெரியுமா. நமக்குமா மறுமையில போய் ஆக்டிவேட் ஆகக்கூடிய விஷயம் நமக்கு எல்லாம் சிம்பிளா பண்ணலாம் நம்ம இந்த உலகத்துல இருந்துக்கிட்டே. எப்படி பண்ண முடியும்னு சொல்லி கேட்டா ஒன்றும் இல்லைம்மா. ஒரு லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லா இந்த கலிமாவை மனசார அச்சத்தோடு ஈமானோடு நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னா நம்ம உட்காந்துருக்கோம் இங்க. எப்படிப்பட்ட ரிமோட் கண்ட்ரோல் தெரியுமா? இது வந்து 7 வானம் தாண்டி எங்க போகுது? இவங்க அனுப்புற ஏவுகணை இங்க பூமிக்குள்ள கண்டம் விட்டு கண்டம் தான் பாயும். ஆனா நாம அனுப்பக்கூடிய இந்த நல்லது செய்யக்கூடிய இந்த விஷயம், நல்லது செய்யக்கூடிய இந்த ஏவுகணை நேரம் அல்லாஹ் கிட்ட போய் சேர்ந்துருமா. சேர்ந்து என்ன செய்யுமா? ஒளி தூணாக மாறி துடிக்க ஆரம்பிக்குமா. அல்லாஹ் கேட்பானா, ஏன் நீ துடிக்கிற அப்படின்னு கேட்பானா. அப்ப அந்த களிமா சொல்லுமா, அல்லாஹ் நீ என்னை சொன்ன அடியானுடைய பாவத்தை மன்னிச்சிடியா அல்லான்னு கேட்குமா. அப்போ வீட்டுல உட்காந்துக்கிட்டே ஒரு ரிமோட் தட்டணும்னு சொல்லி சொன்னா அவங்க ஏவுகணை அழிக்கிறதுக்கான ஏவுகணை, நம்மளுடைய ஏவுகணை ஆக்குறதுக்கான ஏவுகணை. அழகாக டச் பண்ணோம்னா நம்ம அங்க போய் நமக்கு அல்லாஹ் கிட்ட போய் நமக்காக சிபாரிசு பண்ணிட்டு வந்துடும். சரி, அது இந்த உலகத்துல இப்போ நடக்கக்கூடிய விஷயமா. ஆனா நமக்கு இனிமேல் வரக்கூடிய ஆகரத்துல போய் டச் பண்ணக்கூடிய ஏவுகணையும் இருக்கு நம்ம கிட்ட. ஒரு வீட்டுல உட்காந்துருக்கோம், உட்காந்துக்கிட்டு சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் சொல்றோம். என்னாச்சு தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மரத்தை அல்லாஹ் சொர்க்கத்துல நட்டுட்டான். இப்ராஹிம் நபியை போய் மிகராஜில் பார்த்தப்ப இப்ராஹிம் நபி சொன்னாங்க, நமக்கு சலாம் சொல்லிட்டு சொன்னாங்க, இன்னும் உங்களோட உம்மத்துக்களுக்கு என் செய்தியை நீங்க சொல்லிடுங்க நபியே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்றாங்கம்மா, சொர்க்கத்தினுடைய மண் கஸ்தூரியால் ஆனது, ஆனால் அங்கு மரங்கள் இல்லை. எவர் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொல்கிறாரோ அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படும்.
மாஷா அல்லா. அது தஸ்பீனபில் தொழுகைகள்லாம் நம்மளுடைய தொழுகைகள் முழுக்க 300 மரம் நடுறோம்மா. மாஷா அல்லா. அது தொழுகைக்குள்ள இருந்து இந்த 300 கோடியா ஆக்கக்கூடிய ஆற்றலும் அல்லாவுக்கு இருக்குதுமா. அந்த மரம் எவ்வளவு பெருசு இருக்கும், உலகத்து மரம் மாதிரி இல்லம்மா. வேகமாக ஓடக்கூடிய அரபு நாட்டு குதிரையில் ஓடினால் கூட 100 வருடங்கள் தாண்டினாலும் அந்த மரத்துடைய நிழலை தாண்ட முடியும். அதான் அவ்வளோ அற்புதமானது இல்ல மரமாக அது இருக்குமா. மாஷா அல்லா. அப்பேற்பட்ட அந்த மரம் நமக்காக உருவாக்கப்படுது. எங்க உட்கார்ந்துக்கிட்டே இஸ்ரேலால அழிக்கிறதுக்கு தான் ஏவுகணை வீச முடியும், நமக்கு ஆக்கிர ஏவுகணையை வீச முடியும். உட்காந்துட்டு ஒரு களிமாவை சொன்னா போதும். அந்த களிமா அது இந்த உலகத்துல கிடைக்காதுமா. நம்ம மௌத்தா போய் மறுமையில சொர்க்கத்துல போறப்ப அந்த மரத்தை பார்ப்போம். ஒரு மரம் நடுறது எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. விதைய போடணும், வேலிய கட்டணும், ஆடு மேயாம பாதுகாக்கணும், வளர வைக்கணும், பூச்சி கடிக்காம பாதுகாக்கணும். இவ்வளவு செஞ்சாதான் அதுல இருந்து பலனை பாதுகாக்க முடியும். ஒண்ணுமே செய்யாம வீட்டுல உட்காந்துட்டு ஒரு களிமாவை சொன்னா ஒரு மரம். மாஷா அல்லா. இந்த ஏவுகணைகளை பார்க்கும் பொழுது ஆக்கும் சக்தி படைத்த ஏவுகணைகள் நம்ம கிட்ட இருக்கு. அதுவும் மறுமை நாள்ல போய் நமக்காக மரம் நட்டு வைக்கக்கூடியது. மாஷா அல்லா. எவ்வளவு பெரிய அற்புதமா. வீட்டுல உட்காந்துருக்கோம், ஒரு வீடு கட்டணும்னா பாக்குறீங்க எழுத்தா அப்படி எவ்வளவு சிரமம்மா. இதுக்கு முன்னாடி பிளான் போட்டிருப்பாங்க, அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க, அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரிசிட்டிக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வாங்கி அதுக்கு ஒரு கம்பு வாங்கி மாட்டிட்டாங்க. அது கமர்ஷியல் எலக்ட்ரிசிட்டி. அது கட்டி முடிக்கிற வரைக்கும் இவ்வளவு சிரமம் தாண்டி கட்டி நீ கட்டடமா எழும்புறதுக்கு வரைக்கும் என்ன பாடுமா. ஆனா வீட்டுல அமைதியா உட்காந்துக்கிட்டு ஒரு 10 ரூபா எவ்வளவு நேரம் ஆகும். குல்லு அல்லா சூறா ஓத 10 நிமிஷம் கூட ஆகாதுமா. குல்லு அல்லா சூறாவை 10 முறை ஓதி முடிச்சுட்டா சொர்க்கத்துல ஒரு மாளிகையை அல்லா கட்டிடுறான். மாளிகைமா, சொர்க்க மாளிகை எப்படி இருக்கும் தெரியுமாமா. ஒற்றை முத்தினால் ஆன மாளிகை இருக்குமா. ஒரு கல் செங்கல், ஒரு கல் வெள்ளி, வைரங்கள் பதிக்கப்பட்டது, கோமேதகங்கள் பதிக்கப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய மாஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ் கற்பனைக்கு எட்டாத அற்புதமான அழகு மாளிகை நமக்கு 10 தடவை குல் அல்லா ஓதுனா கிடைச்சிருச்சு. நம்ம செய்யறோமா. ஐயோ ஏவுகணை வீசுறானே, தூக்கி அடிக்கிறானே, மக்கள் சாகுறாங்களே, நம்ம நினைச்சு கவலைப்படுறோம். ஆனா இதை விட ஆக்கும் சக்தி படைத்த ஏவுகணைகள் நமக்கிட்ட அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஓதி முடிச்ச மறுவினாடி நமக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை ஏற்பட்டு போயிடும். சஹாபாக்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க, யாரோ சொல்லலாம் இப்படியெல்லாம் ஓதுனா நிறைய மாளிகை கட்டி கொடுக்கணுமே. ஏன் நிறைய மாளிகை கட்டி கொடுக்க? அல்லாஹ் போதுமானவனா இருக்கான், ரப்பு போதுமானவனா இருக்கா. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க. மாஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ். எப்போ 5 வேளை தொழுகையும் சரியான முறையில் தொழுது முடிச்சிட்டோம், ஏவுகணையை அனுப்பிட்டோம். அது எங்க அனுப்புறோம்? நம்ம கபருக்கு அனுப்புறோம். கபருக்கும் அனுப்ப முடியுமாமா. நம்ம தொழக்கூடிய தொழுகை என்ன செய்யும்? அப்ளை பண்ண வேண்டியது இல்ல, பணம் கட்ட வேண்டியது இல்ல, கபருக்கு ஒளி கொடுக்கும். கபருக்கு என்ன செய்வோம்? நம்ம என்ன இன்வெர்டரை தூக்கிட்டு போக முடியும் மௌத்தா போறப்ப? கபருக்குள்ள தூக்கிட்டு போக முடியுமா? நம்ம கபருக்குள்ள யாரும் வெளிச்சத்தை போட்டு வச்சாலும் அந்த வெளிச்சம் நிக்குமா? யாரும் செய்யவும் மாட்டாங்கமா. நம்ம அது இங்க செய்யக்கூடியது. இங்க உட்காந்துக்கிட்டு நம்ம 5 வேளை நிறைய தொழுதுட்டோம்னு சொன்னா அந்த கபருக்கு என்ன கொண்டு போயிடுவோம்? ஒளி கொண்டு போயிடுவோம். மாஷா அல்லா. கபருக்கு ஒளி. மாஷா அல்லா. குற்றாலம் போறோம், அங்கெல்லாம் ஊற்றுக்கள் எல்லாம் பார்த்தா ஆசையா இருக்குது. அதுதானே ஆசைப்பட்டு போறோமா. குற்றாலம் கொடைக்கானல் ஊற்றுக்களையும் அதையும் இதையும் பார்த்தா ரொம்ப ஆசைப்படுறோம். அது மாதிரி சொந்தமா ஒரு ஊற்று நமக்கு மறுமையில கிடைச்சா எப்படி இருக்குமா. அல்லா போன உடனே நம்மளுக்கு சொர்க்கத்துல மாளிகை கட்டிட்டோம், சொர்க்கத்துல மரம் வச்சுட்டோம். அப்படியே வரப்ப நம்ம நினைச்சு பார்ப்போம், சரி இந்த பக்கத்துல ஒரு ஃபால்ஸ் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ அல்லா இந்தா உனக்கு ஃபால்ஸ் சொந்தமா இருக்கு, நீ தான் உலகத்துல இருந்து அனுப்பி வச்சுட்டியே அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும். அந்த ஃபால்ஸ் எப்படி வருது, ஊற்று எப்படி வரும்? அல்லா சொல்றாமா, யாருக்கும் தெரியாம கொடுக்கக்கூடிய தர்மம், அடுத்த கைக்கு தெரியாம, அடுத்தவங்களுக்கு சொல்லாம, சின்னதோ எது நம்மளால முடியுமோ அந்த தர்மத்தை செய்து வைக்கும் பொழுது அது மறுமையின் ஊற்றுக்கண்களாக உங்களுக்கு சொந்தமாக்கி வைக்கும். மறுமையினுடைய ஊற்றுக்கண்கள். மாஷா அல்லா. இங்க நமக்கு ஒரு அடுத்து நமக்கு ஒரு கேஸ், இன்னைக்கு யார்கிட்ட போய் பேசணும்? நம்ம வக்கீல்கிட்ட போகணும். வக்கீல்கிட்ட போய் அவருக்கு பணத்தை கொடுத்து ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணணும். நமக்கு கேஸ்லயே பெரிய கேஸ் எங்க இருக்குது? மறுமையில இருக்குது. அங்க நமக்காக பேசுறதுக்கு வக்கீலுக்கு ஃபீஸ் கட்டி வச்சிடலாமே. இங்கேயே ஃபீஸ் கட்டி வச்சிடலாம். நீங்க மறுமையில் வந்து எனக்கு பேசிருங்க, நீங்க தாங்க எனக்கு அல்லாட்ட பேசணும், எனக்கு பயமா இருக்கு. நம்ம ஓதக்கூடிய குரான்ங்கிற ஏவுகணை நாளைக்கு மறுமையில் நமக்கு வக்கீலா மாறிடும். வக்கீலா மாதிரி அல்லா கிட்ட போய் சொல்லணும், யா அல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், அந்த அடியான நீ மன்னிச்சிடியா அல்லா, அந்த அடியான நீ தண்டிச்சிடாத ரஹ்மானே. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் மனசுல வரக்கூடிய விஷயம், அல்லா இது ஒரு பக்கம் அச்சத்தை கொடுத்தாலும் இதை ஒரு பாசிட்டிவா நம்ம அணுகும் பொழுது நமக்குள்ளாக கிடைக்கக்கூடிய படிப்பினை நம்முடைய ஈமான உறுதிப்படுத்தும். 2வது இறை அச்சத்தை அதிகப்படுத்தும். ஈமானை எப்படி அதிகப்படுத்தும்னா அல்லாஹ் அந்த சூழ்நிலையும் அவர்களால் ஈமானோடு தங்களுடைய கடமைகளை செய்ய வைக்கும் பொழுது எல்லாம் வசதியா இருக்கிற நாங்க தொழுகை விடுறோமே யா அல்லாஹ், எங்களுடைய ஈமானை நாங்க உறுதிப்படுத்தணும். 2வது இறை அச்சத்தை அதிகப்படுத்தும். அல்லாஹ் எங்கேயோ யாரோ இருக்கிறாங்க, கரெக்டா அதை குறி வச்சு அதை வந்து வேவு பார்த்து அதை அடிச்சு கரெக்டா காலி பண்றானே அல்லாஹ். அழிஞ்சு போகக்கூடிய மட்டமான மனித மூளைக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்குன்னா கோடி கணக்கான படைக்கப்பட்ட மூளைகள் மண்ணுக்குள்ள போன
மூளைகள் எத்தனை கோடி, வாழ்ந்துட்டு இருக்க மூளை எத்தனை கோடி, இனி வரப்போற மூளை எத்தனை கோடி, அத்தனை கோடி மூளைகளுக்கும் ஆற்றலை கொடுத்த உன்னுடைய கண்காணிப்பு எப்படி இருக்குங்கிற பயத்தோட எங்களுடைய வாழ்க்கையை நடத்தணும் யா அல்லாஹ். 2வது படிப்பின. 3வது படிப்பின, அவை அனுப்புற ஏவுகணை அழிவு ஏவுகணை. நம்ம அனுப்பக்கூடிய ஏவுகணை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கணும். ப்ரோக்ராம் கரெக்டா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, ப்ரோக்ராம் பண்றாங்க, அது கரெக்டா அந்த ஏவுகணை போய் அடிக்குது. நம்ம இங்க ப்ரோக்ராம் பண்ணி வைக்கணும். இஹ்லாஸ் சூராவுடைய ப்ரோக்ராம் பண்ணி வச்சா மறுமையினுடைய அரண்மனை. சுப்ஹானல்லாஹ் கலிமாவுடைய ப்ரோக்ராம் பண்ணி வச்சோன்னு சொல்லி சொன்னா மறுமையினுடைய மரமா அமையுது. தர்மம்ங்கிற ப்ரோக்ராம் பண்ணி வச்சா நமக்கு மறுமையினுடைய ஊற்று நமக்கு சொந்தமாகுது. நமக்கு தொழுகைங்கிற ப்ரோக்ராம் பண்ணி வச்சோம்னா நமக்கு கபருக்கு ஒளியாகுது. நமக்கு குரான்கிற ப்ரோக்ராம் பண்ணி வச்சோம்னு சொன்னா மறுமைக்கு நமக்கு வக்கீல் ஆயிடுது. நமக்கு மாஷா அல்லாஹ் மறுமைக்கு வக்கீல் ஆயிடுது. அப்போ நாம செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு மறுமையினுடைய ஆக்க சக்திகளாக மாற்ற முடியும் அப்படிங்கிற சிந்தனை நமக்குள்ளாக இந்த காலகட்டம் கொடுக்கணுமா இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் இப்படிப்பட்ட பாசிட்டிவான சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நற்படிப்பினைகளை பெற்று இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய முழு பலனையும் அடையக்கூடிய தௌஃபீக் மிக்கவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன்.